எவ்வளவு ஏளனமான பேச்சுக்கள், எவ்வளவு கேலி கிண்டல்கள். ஒரு மனுஷனுக்கு கற்புங்கிறது ஆம்பளைக்கும் ஒன்று தான், பொம்பளைக்கும் ஒன்று தான். இந்த நான் காலையில் சொன்ன விஷயத்தை நம்பினவங்க மாத்திரம் அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மற்றவங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு போயிடலாம். காரணம் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னமோ இவ ரொம்ப நல்லவ மாதிரியும் இந்த குலுசு சத்தம் கேட்குது, அப்புறம் எவனே என்னை கேட்க மாட்டாங்கள, ஏன் அப்படியே நழுவி ஓடுற? இந்தாப்பா அதை தான் சொல்கிறேன். அறநிர்வாண படம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது தான் ஆர்கியூமெண்ட்டு. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வழியை காண வக்க காணா. வீடியோ போட்டோட எந்திரிச்சு அப்படியே ஓடுறதுக்கு மாத்திரம் தெரியுது. இங்கே இருங்க, இவ்வளோ நேரம் இங்கே பக்கத்தில் தான்டா என்கிட்ட படுத்து கிடந்தா. என்ன சொன்னேன்? நான் பேசிக்கிட்டு இருக்கதே உனக்கு ஸ்கிப்பா? ஏப்பா நீ அவுத்து போட்டு இந்த ரோட்ல போனாலே ஒரு நாய் உன்னை திருப்பி பார்க்காது. இதுல உன்னை நான் ஆங்கிலா போட்டு அடுக்கிறனா மூதேவி? நீ எடுக்கலன்னு மாத்திரம் சொல்லு, என்னை அதை வச்சு மிரட்டல் மாத்திரம் சொல்லு. யாரு என்னைய? கற்புங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான், சரியா? ஆணும் ஒண்ணுதான், பொண்ணும் ஒண்ணுதான். எதுக்கு நான் ஏன் உனக்கு என்ன அடிமை வாழ்க்கை வாழணும்னு எனக்கு அவசியமா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யா ராயா இல்ல பாக்தாக்கு பேரழகியா? 10 மணிக்கு வாங்கிட்டு ஒரு செட்டு பொங்கலை திரும்ப படுத்தவன் இப்பதான்டா எந்திரிக்கிறேன். நான் மன உளைச்சல்ல படுத்து கிடந்தேங்க. மன உளைச்சல். அப்புறம் நல்ல போர் போட்டு படுத்து கிடந்தேன். வேண்டாம். போர் போடுறதுக்கு எனக்கு என்ன பைப்பா கிடக்கு? போர் போடுறதுக்கு நான் ஒன்று சொல்லவா, எது கூட வேணாலும் விளையாடு, என் வாழ்க்கையோட விளையாடாத, என்னுடைய ஃபோட்டோக்களை வச்சுக்கிட்டு விளையாடாத. நீ பிளாக்மெயில் பண்ணுறது உண்மைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ அவங்க அமைதியாக இருக்காங்க. மாமா எதுக்கு இந்த மாதிரி தான் என்னை கேவலப்படுத்துகிற வேலை வைக்காதுன்னு உன்னை பல தடவை சொல்லியிருக்கேன். என்ன இருக்குன்னு சொன்னால் இல்லாமையா 3 பிள்ளை நான் பெற்றேன். இது எனக்கு மாத்திரம் இல்லை, என் ஆண்மைக்கு அவமானம், என்னுடைய பொண்டாட்டிக்கு அவமானம். அப்போ 3 பிள்ளை அவள் எப்படி பெற்றான்னு சொல்லி சந்தேக புயல் அங்கே கிளப்புறியா? இல்லை என் மைங்க எனக்கு பிறக்கலன்னு சொல்லி சந்தேக புயலை கிளப்புறியா? என்ன உன் வாயால் என்னத்தை சொல்லுவேன்? நீங்கள் வேறு மாதிரி கேட்டு விட்ருவேன்ப்பா. அப்புறம் நான் அப்புறம் பாலவநாயத்தை பற்றி நான் பேச ஆரம்பிச்சிருவேன். குடிகாரன் அப்புறம் 7 வருஷமாக உன் கூட டச்சே இல்லாமல் இருக்கிறவன் அதுக்கு மாத்திரம் எப்படி உன் கூட அப்படியே கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்திருப்பானா? இதுக்கு நீ முதல்ல சொல்லு. அடுத்தவனை பேசுறது, எகத்தாளம் பண்ணுறது, அப்படியே எள்ளி நகையாடுறது, இதெல்லாம் வச்சனு வைவேன். இது நல்லதுக்கே கிடையாது. அப்போ அவனுக்கு 2 இன்ச்சு தான் இருக்கா, அதனால தான் 2 பிள்ளை பெற்றானா? நான் நல்லா கேட்பேன்ல, நான் இப்போ கேட்டேன்னா நீங்களாம் நாண்டுக்கிட்டு தொங்கணும் பார்த்துக்க. இல்லை நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், தவறு எங்கே இருந்து ஆரம்பிக்குதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். என் சைடு எந்த தப்பும் கிடையாது. நான் போனேன், பார்த்தேன், பழகினேன், சரி உனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். நிர்பந்தப்படுத்தக்கூடாது. இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி கொடு, அவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி கொடுன்னா அது வரைக்கும் நான் என் உயிர் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஏதோ என்னுடைய கடைசி காலத்தை என் குடும்பத்தோடையும் பிள்ளைகளோடையும் பேரங்கூடையும் நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு நான் நினைக்கிறேன். 24 மணி நேரமும் இவளுக்கு விளக்கு பிடிச்சிக்கிட்டே நான் கிடக்க முடியுமா? இல்லை சொல்லிட்டு போனேன். எதுக்கு எல்லாம் அந்த உனக்கு பயந்து, 2வது இந்த பக்கம் பங்குனி உத்தரம், அதனால் போடுறதுக்கு இடம் இல்லை. அவளே ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டானாப்பா, ஏதோ ஒரு சடங்கா பிரியாணி சாப்பிட்றதுக்கு நான் போயிட்டேன்ட்டு கிளம்பிட்டா. வேறு என்ன உன சொல்கிறேன்? இப்போ தான் திம்பியா நீ? மற்ற நேரம்லாம் இப்போ இது பண்ண மாட்டேன். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் எந்திரிச்சு போடி அங்கிட்டு எச்சக்கலை நாயே, மூஞ்சி முகரையும் பாரு. டேய் இங்கே போப்பா, தேவையில்லாமல் இப்படி பண்ணாதப்பா. 65 வேணாம், 75 வேணாம், கிளம்பு. நீ இடத்த காலி பண்ணு. நான் என்ன சொல்கிறேங்க, உண்மையிலே இவகிட்ட என்னுடைய புகைப்படங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. அதில் புகைப்படம் சொன்னோன்னே என்னை விதவிதமாக இந்த அன்னைக்கு இந்தா இப்படி வச்சு காட்டினேனே, அந்த மாதிரி புகைப்படம் இல்லை, எல்லாமே வேறு மாதிரி. இதை நான் காலையில் சில பேர் கேட்டாங்க, இதையெல்லாம் எதுக்கு நீங்கள் பப்ளிக் மீடியாவில் சொல்கிறீங்க, உங்களுடைய அந்தரங்கத்தையெல்லாம் பப்ளிக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதுக்கும் விளக்கம் சொல்லிடுறேன். இது அந்தரங்கம் கிடையாது. சூடாக இருக்கா, ஆறி போச்சா, வாசனை நல்லா இருக்கா? இது இங்கே வருங்கடா டேய், ஒரு தட்டு சிக்கன் 65 பொரிச்சு வச்சுட்டு என்கிட்ட கொண்டு வந்து காட்டு. வாசனை நல்லா இருக்கா? எனக்கு எதுக்கு சாயங்காலத்துக்குள்ளே வகுத்தால போய் ஏவனு ஏப்ப விடவா? சீரியஸாக என்ன எதில் முக்கி காட்டுற? போங்கிட்டு அந்த பப்புக்கு கொடு எனக்கு உள்ளதை. அதான் நீ செஞ்ச 65 என் வீட்டு நாய் தான் தீங்க. போ, ஆளும் மண்டையும் பாரு. உண்மையை சொல்கிறேங்க. இங்கே இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நல்லா இருக்காதுப்பா. ஒரு நிமிஷம் என்னை பேச விடுப்பா. நசன்கிட்டு எரிச்சலாக வருதுங்க. இவன் இங்கே பக்கத்தில் நைட்டு 10 மணி லைவ்லேயும் அப்படி தான் ஊடால எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறா. ஓலப்பாயில் நாய் மூண்டா மாதிரி. அதே மாதிரி பகலில் ஒரு வீடியோ போட்டு நான் இப்போ தான் எந்திரிச்சு பார்க்குறேன், கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன்,
ஃபுல்லாக கழுவி ஊற்றிருக்காங்க. இது உண்மை கிடையாது, உருட்டு, நாடகம், நடிப்பு, இதை நம்பாதீங்க. பண வேட்டை ஆட போகிறாராம். எது நான் இந்த அம்மனை படத்தை வந்து மீட்கிறதுக்கு அவன் என்கிட்ட இத்தனை லட்சம் கேட்குறா, பணத்தை போடுங்கன்னு சொல்லி நான் யாருக்கிட்டே பணம் கேட்டேனே. மெண்டல் மாதிரி வந்துக்கிட்டு கமெண்ட் போடுறாங்க, என்னை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்குறாங்க. எனக்கு கடுப்பாக வருது. உண்மையிலே இந்த விஷயங்கள்லாம் சீரியஸாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். ரெண்டாவது, இதையே நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னா, ஒரு பாக்கியராஜ் படத்துக்கு போகிறோம். இப்போ ஒரு முந்தானை முடிச்சு பொம்பளைங்க சமாச்சாரம்னு வருது, முருங்கைக்காய் சமாச்சாரம்னு வருது, சில விஷயங்களை பேசுகிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து தப்பா? அதை மாதிரி தான் நான் சொன்னது என் தங்கச்சிகள்கிட்ட கிடையாது. இந்த விஷயங்களை பூரா என் மாப்பிள்ளை இருக்குது, அதில் ஒரு வார்த்தையை சேர்க்காமல் விட்டுட்டேன். குறிப்பு, இந்த விஷயங்களை வந்து நான் என் மாப்பிள்ளைகளுக்காக நான் பதிவு பண்ணுறேன்னு சொல்லி சொல்லாமல் முட்டைக்கட்டையை அப்படியே போஸ்ட்டு போட்டேன். அதனால் நாங்கள் தங்கச்சிங்க பூரா எவ்வளோ பேர் இருக்கோம்ல, எதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி சில பேர் கண்டன குரல் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா? தயவுசெய்து அந்த வீடியோவையும் இந்த வீடியோவையும் எனது சகோதரிகள், என் மாப்பிள்ளைகளோ தங்கச்சிகளோ யாரும் பார்க்காதீங்க. காரணம் என்னென்னா, இதில் வந்து என்னுடைய மனக்குமுறலை மாத்திரம் இல்லை, சில அந்தரங்கமான விஷயங்களையும் நான் பேசியிருக்கேன். அதனால் சொல்கிறேன், சாயங்காலம் 4 மணி போல் என் பேரனை பார்க்க நான் போகிறேன். சுமிக்கிட்டையும் பேசிட்டேன். இப்படியே நீ வந்து என் பேரனை கண்ணில் காட்டாமே இருந்தேன்னா அதுக்கப்புறம் என்றைக்கு தான் நான் அவனை பார்க்குறது? அவனுக்கு தேவையான வரைஞ்சிட்டு வந்திருக்காடா. இதுக்கு பேர் தான் ஆபாச புகைப்படமாம்டா. நான் இப்படி தான் இருக்கேண்ணா, கீழே இருக்க வேண்டியதை காணா இருக்குதா, அதையும் சேர்த்து தான்டா வரைஞ்சிருக்கா. உண்மையிலே இது மொத்தத்துக்கே அரைஞ்சி தான் இருக்கும் போலையே. புடி முகரைய பாரு. இல்லை, இதான் ஆபாச புகைப்படம் காட்டேன். எப்படிதான் இருக்குமா? நீ அவுத்து போட்டு நீ தானே சொன்ன, நான் மல்லாக்க கிடக்கும்போது சில்லுன்னு காற்று வந்து இப்படிதான் நீ படுத்திருந்த. ஒன்று சொல்லவா, மல்லாக்க படுத்திருக்கும் போது வேட்டியோ இல்லை கையிலையோ லேசாக விலகினா மேலே உள்ள ஃபேன் ஓடும்போது அந்த காற்று படத்தான் செய்யும். அதே மாதிரி நீ கிளிக் கிளிக் கிளிக்னு போட்டோ எடுக்கிற சவுண்டு கேட்கத்தான் செய்யும். இது என்ன அந்த காலத்து 1986 கேமராவா? எடுத்தோட டடக்கு டடக்கு டடக்குன்னு சவுண்ட் ஒன்று தெரியுமா? நீ எடுத்ததில் உன்னில் பிளாஸ் வந்துருச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு என் கண்ணு கூசுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நீ வந்து முழுசா நீ படத்தை எடுத்த. இப்படிதான் நீ படுத்திருந்த. அந்த புகைப்படத்தில் உள்ள ஒரு புகைப்படம் தான் இது. தேவையில்லாமங்காரு ஒன்று சொல்லவா, நீ யாருக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியோ அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் வாங்கி மரியாதை என்கிட்ட கொடுத்துரு. கொடுத்துட்டு உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு. துட்ட வைக்கவா? கேட்டுக்கிட்டீங்களாடா? அப்போ துட்டு தான் பேசுது. உண்மையை ஒத்துக்கிட்டால அப்போ அவன் வாயாலேயே. அப்போ 1 கோடியா? நானே தெருக்கோடியில் நிற்கிறேன், என்கிட்ட 1 கோடியா? தேவையில்லாத பேச்சு பேசாத. ஒரே வார்த்தை சொல்கிறேன், போட்டாக்களெல்லாம் அழிச்சிட்டு உங்ககிட்ட இப்போ கொடுத்த சொத்து பத்தோடு நீ கிளம்பு. நீ எதுவும் வாங்கலன்னு மாத்திரம் மக்கள் முன்னால் சொல்லிடு. யாரு பொந்த? நீ கொடுத்த பந்தை நான் கொடுத்தேன். சரியா? பேசாமல் போப்பா. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதப்பா. மக்களே, சாயங்காலம் 6 மணியில் எவ்வளோ பேசிக்கிறேன். இங்கே இருந்தால் என்னை பேச விட மாட்டேங்கிற, எல்லாத்தையும் காமெடி ஆக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறா. சரியா? உண்மை என்ன நடந்தது என்ன? உண்மையிலே அப்படி ஒரு படங்கள் இருக்கா இல்லையா? நான் அரை நிர்வாணமாக நின்றேனா முழு நிர்வாணமாக நின்றேனாங்கிறத 6 மணி லைவில் பேசிக்கிறோம். ஓகேவா? பாய்.